இந்த பகுதியில் ஐயா வல்லத்து இளவரசர் வழியில் தங்களை சந்தித்து இந்த கதையை மட்டும்தான் சொன்னாரா? இன்னும் ஏதாவது சொன்னாரா? 45ஆம் அத்தியாயம். நீ என் சகோதரி. ப்ளீஸ் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ. பகுதி 4. தங்களுடைய சித்தம் குழம்பி இருக்கிறதா? எனக்குத்தான் பைத்தியம் பிடித்திருக்கிறதா? தெரியவில்லை என்று கூறினாள். சித்தப்பிரமையும் இல்லை, பைத்தியமும் இல்லை. அப்படியானால் இந்த பேதையை பரிகாசம் செய்கிறீர்களா? என்னை பார்த்து சொல் நந்தினி, உண்மையாகவே உன்னை பரிகசிப்பவனாக தோன்றுகிறது. ஐயா, தாங்கள் என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள். என்னை பார்த்தால் சக்கரவர்த்தியின் திருக்குமாரி என்று தோன்றுகிறதா? ராஜகுலத்தின் லட்சணம் என் முகத்திலே விளங்குகிறதா? நந்தினி, நீ 5 வயது பெண்ணாக இருந்தது முதலாவது உன் முகத்தை பார்த்திருக்கிறேன். உன் முகத்தில் ஜொலித்த இணையில்லாத சௌந்தரியத்தை கண்டு வியந்திருக்கிறேன். அதற்கு காரணம் மட்டும் இப்போதுதான் தெரிந்தது. காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பிறகு நடுவழியிலேதான் தெரிந்தது. சோழ குலத்தில் வாழ்க்கைப்பட்டவர்களிலே வைதும்பராஜன் மகள் கல்யாணிக்கு இணையான அழகுடையவர் யாரும் இல்லை என்பது உலக பிரசித்தம். அவர் என் பாட்டி. இன்னமும் பழையாறையில் உயிரோடு இருந்து வருகிறார். 70 வயது ஆன பிறகும் அவர் முகத்தில் விளங்கும் தெய்வீகமான அழகு கண்களை கூசச் செய்யும். அவருடைய அழகெல்லாம் இப்போது உன்னிடம்தான் தஞ்சம் புகுந்திருக்கிறது. அது என்னிடம் இல்லை, இளைய பிராட்டியிடம் இல்லை, அருள்மொழியிடமும் இல்லை. என் தந்தையின் மூலமாக உன்னிடத்தேதான் வந்திருக்கிறது. ஐயா, இது என்ன சொல்கிறீர்கள்? உண்மையிலேயே எனக்கு சித்த கோளாறுதான் போலிருக்கிறது. அல்லது என் காதுகளில் ஏதேனும் கோளாறு இருக்க வேண்டும். இல்லை நந்தினி, இல்லை. சித்த கோளாறும் இல்லை, உன் காதிலே கோளாறும் இல்லை. நீ என் தந்தையின் மகள், ஆகையால் என் சகோதரி. சக்கரவர்த்தி என் அன்னையை மணப்பதற்கு முன்னால் ஈழ நாட்டைச் சேர்ந்த ஒரு தீவிலே ஒரு மாதரசியை காதலித்து காந்தர்வ மணம் புரிந்து கொண்டார். அவளுடைய புதல்வி நீ, ஆகையால் என் சகோதரி என்று கரிகாலர் ஆதுரம் ததும்பிய குரலிலே கூறினார். நந்தினி பெரும் திகைப்பு அடைந்தவள் போல சிறிது நேரம் ஆதித்த கரிகாலரை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவளுடைய முகத்தில் தெளிவு தோன்றியது. ஐயா, இந்த செய்தியைத்தானா தாங்கள் காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பிறகு அறிந்தீர்கள் என்று கேட்டாள். ஆம் நந்தினி, அதை அறிந்ததும் ஏற்கனவே விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் எனக்கு விளங்கின. கோமகனே, தங்களுக்கு இந்த செய்தியை வழியிலே சொன்னவர் யார்? வல்லத்து இளவரசரா? அவன்தான். ஆனால் அவனாகச் சொல்லவில்லை. இளைய பிராட்டி குந்தவை அவனிடம் சொல்லி அனுப்பினாள். ஆஹா, தங்களையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு ஆதி நாளிலிருந்து எத்தனையோ சூழ்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள். இன்னமும் அவர்களுடைய சூழ்ச்சிகள் முடிந்தபாடில்லை. நீ நினைப்பது தவறு நந்தினி. இதில் சூழ்ச்சி ஒன்றுமில்லை. சிறுபிராயத்தில் உன்னையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி செய்த முயற்சிகள் எனக்கு புரியாமல் இருந்தன. அதற்காக அளவில்லாத கோபம் அடைந்தேன். அவர் எவ்வளவு பயங்கரமான விபத்திலிருந்து நம்மை தடுத்து காப்பாற்றினார் என்று இப்போதுதான் தெரிகிறது. ஆனால் உண்மையை அவர்கள் அப்போதே சொல்லியிருக்கலாம். சொல்லாத காரணத்தினால் உனக்கு பெரும் அநீதி செய்தார்கள். எனக்கும் தீங்கு செய்து விட்டார்கள். போனது போகட்டும். சென்றதையெல்லாம் நாம் இருவரும் மறந்து விடுவோம். மறக்க முடியாவிட்டாலும் மன்னித்து விடுவோம். ஐயா, வல்லத்து இளவரசர் வழியில் தங்களை சந்தித்து இந்த கதையை மட்டும்தான் சொன்னாரா? இன்னும் ஏதாவது சொன்னாரா என்று நந்தினி கேட்டாள். கதை என்று ஏன் கூறுகிறாய் நந்தினி? உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றார் ஆதித்த கரிகாலர். தாங்கள் கூறிய செய்தி அவ்வளவு எளிதாக நம்பக்கூடியதா? சக்கரவர்த்தியின் குமாரியாக பிறந்து நான் இந்த கதியை அடைந்திருக்க முடியுமா? இவ்வளவு கொடுமையான துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்க முடியுமா? வந்தியத்தேவன் கூறியது உண்மையாகவே இருக்கட்டும். இது மட்டும்தான் அவர் சொன்னாரா? வேறு ஒன்றும் சொல்லவில்லையா என்றாள் நந்தினி. அடுத்த பகுதியில் சோழர் குலத்தையே கருவறுத்துவிட கங்கணம் கட்டிக் கொண்டிருப்பதாக சொன்னான். அதற்காக பிடியில் மீன் சின்னம் உள்ள கொலைவாள் ஒன்றை நீ வைத்து பூஜித்து வருவதாகவும் சொன்னான்.